ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே செய்தியை வெளியிட முடியவில்லை. அந்த தடை ஏற்பட்டது நிமித்தம் நான் வருத்தப்படுகிறேன். ஊழியத்திற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய வசனத்தை விதமாக வீடியோ மூலம் கொடுப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். இன்றைய தியானத்திற்காக யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசு கொடுத்த அழைப்பின் அடிப்படையிலே சில விஷயங்களை நாம் தியானித்தோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை அவர் அழைத்தார். அது மாத்திரமல்ல, என்னை பின்பற்றுங்கள், நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். அடுத்து என்னிடத்திலே வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். இன்றைக்கு உள்ள வார்த்தையின்படி பார்த்தால், என்னிடத்தில் வாருங்கள், வந்து என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ இந்த கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும்படி அவர் அழைப்பு கொடுக்கிறார். வருகிறவர்கள் வந்து அவரிடத்தில் பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவரில் நிலைத்திருப்பது என்பது அவர் சொன்ன உபதேசத்திலே நிலைத்திருப்பது, அவர் கற்றுக் கொடுத்த சத்தியத்திலே நிலைத்திருப்பது. இதைத்தான் அவர் நிலைத்திருக்கும்படி சொல்லுகிறார். அவ்விதமாக அவர் செடியாய் இருக்கிறார், நாம் எல்லாரும் கொடியாய் இருக்கிறோம். கொடிகள் செடியிலே நிலைத்திருந்தால்தான் கனி கொடுக்க முடியும். அந்த கொடிகளை வெட்டி எறிந்து விட்டால் அது தானாய் கனி கொடுக்க முடியாது. அதே போல நாம் அவரில் நிலைத்திருந்தால் மாத்திரமே கனியை கொடுக்க முடியும். கனி என்பது ஆவியின் கனி, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கலாத்தியர் 5 சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் 22 அதன் பிற்பாடு உள்ள வசனங்கள் எல்லாம் ஆவியின் கனியை குறித்து அங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவில் நிலைத்திருந்தால்தான் அந்த கனியை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள். அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தால் அவருடைய சீஷர்களாய் இருக்க முடியும். அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தால் ஆவியின் கனியை கொடுக்க முடியும். அவரிலே நிலைத்திருக்கும்படித்தான் ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். லூக்கா சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 28 30 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு என்ன சொன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அவர் தனக்கு நேரிட்ட சோதனையிலே என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே என்று சொல்லுகிறார். நீங்களே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே அப்படின்னு சொல்லி சீஷர்களை பார்த்து சொல்றார். அவர் இயேசு கிறிஸ்து பல விதங்களிலே நெருக்கப்பட்டார், சோதிக்கப்பட்டார். எல்லா விஷயத்திலும் நிலைத்திருந்தவர்கள் அவர்களே. அப்படி நிலைத்திருந்தபடியினாலே என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இயேசுவிலே நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? நாம் அவரோடு கூட போஜனம் பண்ணுவோம். அவருடைய சிங்காசனங்களிலே நாம் உட்காரும்படி தேவன் அருள் செய்வார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவிலும் அவருடைய உபதேசத்திலும் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக.
ஜெபம் செய்வோம். நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் உம்மிலே உம்முடைய உபதேசத்திலே நிலைத்திருப்பதற்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அவ்விதமாக நாங்கள் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நிலைத்திருந்து ஆவிக்குரிய ஆண்டவரே நல்ல குணங்களையும் பண்புகளையும் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே மறுமையிலே நீர் சொன்னது போல உம்முடைய ராஜ்யத்திலே பங்கடையவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.